கண்டிப்பா சரித்திரம் மாறுமுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க அப்படின்ற மாதிரி TN26ல கண்டிப்பா 75 ஆண்டு கால அந்த அரசியல் நகைச்சுவை நாடகங்களை சிறப்பா எடுத்து காட்டியிருக்காங்க. ஆனா இனிமே வர காலத்துல அந்த நகைச்சுவைலாம் நமக்கு தேவைப்படாது. இனி மக்களோட முன்னேற்றம் தான் நமக்கு தேவைப்படும். அதை அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. யாராலையும் யாரோட வளர்ச்சியை நம்ம தடுத்துட முடியாது. அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு, அதை சிறப்பா எடுத்திருக்காங்க. TN26 அழுகிறவங்களை சிரிக்க வச்சிருக்காங்க, சிரிக்கிறவங்களை சிந்திக்க வச்சிருக்கிறாங்க. அத தமிழ் படமா நம்ம பார்ப்போம். யாரும் தாக்கப்படவில்லை, கண்டிப்பா அண்ணன் தாக்கப்படவே இல்லை. என்னைக்குமே மண் என்றால் அவருதான், மரம் என்றாலும் அவருதான், நிழல் என்றாலும் அவருதான், தமிழ்நாடு என்றாலும் தலங்க தளபதி நம்ம தளபதி தான். ஓகேவா? அதாவது யாருக்கு வேஷம் போட்டாலும் இப்ப கேப்டன் செத்து போயிட்டாரு. ஓகேவா? 10 கேப்டன் வந்து பிரச்சாரத்துக்கு வராங்க, அவங்க எல்லாம் கேப்டன் ஆயிடுவாங்களா? அது மாதிரி தான். ஓகே ஓகே. சோறு படம் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படம் எங்கேயுமே டிப் ஆகல. லைக் ஒரு சில படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், மிடில்ல நல்லா இருக்கு, அந்த மாதிரிலாம் நமக்கே ஃபீல் ஆகும். பட் இங்க வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே வைப்ல தான் போச்சு. அதே மெயினா என்ன சொல்லலாம்னா, பாலிடிக்ஸ் படம் வந்து நிறைய அந்த அடிதடி, எதிர்கட்சி, இந்த சண்டை அதெல்லாம் இருக்கும். இங்க அதெல்லாம் இல்லாம ஃபுல்லா நல்லா ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல ப்ரோ, இது வந்து ஆக்சுவலா யாருமே டார்கெட் பண்ற மாதிரி இல்ல. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து டார்கெட் பண்ண. மேபி ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்காங்க. பட் படம் உள்ள போய் உட்காந்து பார்த்தோம்னா இவங்க அந்த ஸ்டோரியை வந்து அப்படியே வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. யாருமே டார்கெட் பண்ணல. அது நமக்கு ஃபீல் ஆகுது. நம்மளோட இருக்கிறதுனால நமக்கு அதை பார்க்கும்போது டக்குன்னு தோணும். பட் உள்ள போனா தான் அவங்க எப்படி கதையை எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியும். ஜஸ்ட் ட்ரைலரை பார்த்து நம்ம டிசைட் பண்ண முடியாது இல்ல. அவர் ஆக்சுவலா ஒரு ஆக்டிங்ல ஸ்டார்ட் பண்றாரு, அதனால எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறாரு, ரஜினி மாதிரி நடிச்சு காட்டியிருக்காரு. மேபி அதெல்லாம் வந்து நமக்கு அப்படி தோணிருக்கோம். ஒரு நார்த் இந்தியால இருந்து வந்து ஒரு தமிழ் ஆக்டரா ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ பழங்காலத்துல இருந்து லைக் எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து 2026 பீரியட் வரைக்கும் அவர் எப்படிலாம் அப்பா அப்படின்னு மாதிரி நம்ம எல்லா ஆக்டர்ஸும் இருப்பாங்கல்ல. ஸோ அதனால அப்படி தெரியும் நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது. எல்லாமே ஒர்க் ஆச்சு ப்ரோ. என்ன சொல்ற, தம்பிராமையா சார் இருக்காரு, நம்ம பட்டாபி சார் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு எமோஷனலான சீன்னா கூட அந்த கவுண்டர் போடும் போதே அந்த இடத்துல சிரிப்பு வந்துடுது. அதுவும் இல்ல ப்ரோ, சாங்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவங்க அங்கங்க போடவே இல்லை. எங்க நீடம் ஒரு பாட்டு 2 அவ்வளவுதான். பாட்டு கூட போட்டு நம்மளெல்லாம் வளவலன்னா இழுக்கவே இல்லை. படத்துக்கு எது நீடம் அது இருக்கு. உண்மையிலே ஒரு ஃபீல் குட் மூவி, என்டர்டெய்னிங் மூவி. நட்டி சார் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அவர் ஹீரோவா பார்த்தது இந்த படத்துல வேற மாதிரி இருக்கு. ஒரு மாஸ் ஹீரோவா சூப்பரா பண்ணியிருக்காரு. தம்பிராமையா சார் அவருடைய சன் உமாபதி சார் சூப்பரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருக்கு. அதுல நடிச்சவங்க தம்பிராமையா சார், அன்பர் சார், அப்புறம் MS பாஸ்கர் 3 பேருமே லெஜெண்ட்ஸ், பயங்கரமா பண்ணியிருக்காங்க. பாட்டு பெருசா வந்து இது தேவையில்லை அப்படின்னு எதுவுமே இல்லை. 3-4 பாட்டு இருக்கு, அருமையா இருக்கு. பாட்டும் எங்கேயுமே லாக் எனக்கு தெரியல. நல்ல படம், சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்ல, இது ஆக்சுவலா அவங்கள கலாய்க்கிறதுன்னு கிடையாது. உண்மையான இன்சிடென்ட்ஸை எப்படி ஒரு ஃபன்னியான வேலை நம்ம கொடுக்க முடியும்ன்றதுதான். மற்றபடி இது கலாய்ச்சி ஹர்ட் ஆகிற அளவுக்கு எதுவும் நாங்க பார்த்து ஜஸ்ட் நம்மளுக்கு ஏன்னா நடந்த விஷயம் தானே, தெரிஞ்ச விஷயம் தானே. அதை டிவியில போய் இன்னொருத்தர் நடிக்கும் போது நம்ம அது எதுவுமே ஹர்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ படமா பார்த்தா நல்லது. பட் நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. இல்ல அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்தா, பட் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப தப்பான வேலை கன்வே ஆகல. நடந்ததை சொல்றாங்க. ஸோ நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. சும்மா நம்ம ஒரு 200-250 கொடுக்குறோம்னா அதுக்கு வர்த்தா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். வர்த்தா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இதுல என்னன்னா, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, வந்து ஆக்டர்ஸை நம்பாதீங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல வரல. ஓட்டு போறது நம்ம சிந்திச்சுதான் போடணும். இந்த படம்ன்றது வந்து ஆக்சுவலா பொலிட்டீஷியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். பொலிட்டீஷியன்ஸ்குள்ள என்னென்ன நடக்கும், அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன நடக்கும், அந்த மாதிரி விஷயம் தான். எப்படி கூட இருந்தே குழி பறிப்பாங்க. ஆக்சுவலா ஃபைனல் மெசேஜ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ன நான் பார்த்த வரைக்கும். ஸோ அது ரிலேட்டட் படம் தான், வேற யாரும் தாக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலா அதாவது கரெக்டான ஒரு மாடரேட் ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி மோஸ்ட்லி வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுது. விஜய், ஆமா விஜய், ஆமா ஒரு சினிமா அவரோட இது அப்படி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. லைக் நல்லா இருக்கும். இல்ல அந்த மாதிரி இல்ல. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபன் மூவி. இத கட்சி பத்திலாம் ஒன்றும் இல்லை. நல்லா டீசெண்டான படம், நல்லா இருக்கு.
படம் வந்து விளம்பரம் பண்ணும்போது இவரை வச்சு பண்ணியிருக்காங்க. இவர் பண்றது அப்படிலாம் இல்ல, லாஸ்ட்ல அவங்களே சொன்னாங்க அப்படிலாம் இல்ல, இது விஜய் பத்தி சம்பந்தமே இல்ல, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. அந்த TN26 என்ன சொல்ல வராங்க? தெரியலையே, படத்துல என்ன சொல்ல வராங்க? ஏதோ சொல்ல வராங்க, நல்லா இருக்கு. எலெக்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்ல, படம் நல்லா தான் இருக்கு. காமெடியெல்லாம் இருந்துச்சு. காமெடி ஃபுல் ஃபன். யார் நல்லா பண்ணிருக்காங்க? நல்லா எல்லாரும் நல்லா தான் பண்ணிருக்காங்க, பெஸ்டா தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எந்த சீனா பிடிச்சிருக்கு? நல்லா தான் புடிச்சது எல்லாம். படமே பார்க்கலையா நீங்க? பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. ஓகே, ஃபேமிலியா பார்க்கலாம். எப்படி இந்த படம் இருக்கு? சார் நல்லா இருக்கு சார். என்ன சொல்ல வராங்க? சார் எதுவுமே இல்லை சார். 2026 பற்றி தான் சொல்ல வராங்க, எலெக்ஷனை பற்றி தான் சொல்ல வராங்க. எலெக்ஷன் நாமளே ஃபர்ஸ்ட் மக்களே காசு வாங்குறாங்க. ஸோ மக்கள் காசு வாங்கிட்டு வந்து மற்றவங்களை வந்து குறை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தான் காட்டுறாங்க. டிவிக்கு எல்லாம் இல்லை சார், அது மாதிரி இமிடியேட் பண்ண நீங்கள் பார்க்குறது அதை கண்ணோட தான். நீங்கள் பார்க்குறது நீங்கள் நல்லபடியாக பார்த்தா நல்லது, இல்லை ஒருத்தரை வந்து தாக்குறாருன்னு நினச்சா அது தாக்குறது தான். நீங்கள் பார்க்குறது கண்ணோட தான் அது. அதான் சார் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் தான். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நார்மலாக தான் சார். நார்மலாக சார், நல்ல படம் சார். என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க வந்து ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க சார், தயவு செய்து ஓட்டு காசு வாங்காதீங்க. காசு வாங்க ஓட்டு போடுங்க. எலெக்ஷன் வர வருது. எலெக்ஷன் வருது சார். எலெக்ஷன் மெயினாக வந்து ஓட்டு எப்படி சார் போகுது இப்போ வந்து மக்கள் எவன் நல்லவன் பார்த்து வாடுறான். பெரும்பாலும் மக்கள் காசு வாங்கி தான் ஓட்டு போறாங்க. அந்த காசு வாங்காம இருந்தாலே உங்களுக்கு நல்ல சார். செம்ம ஃபன் சார் படம், நல்ல ஜாலி சார், என்டர்டைனிங். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுண்ணா. என்ன சொல்றாங்க? அதுல வந்து அரசியல் பத்தி எதுவுமே இல்ல, ஆனா படம் பார்க்க சூப்பரா இருக்கு. விஜய் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. விஜய் பத்தி இல்லனா படமே வேற லெவல்னா. படம் புரிஞ்சுதுண்ணா. என்ன சொல்ல வராங்க படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, அரசியலுக்குள்ள போயிட்டு பணம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்கண்ணா. பிடிச்சிருந்தேண்ணா. எல்லாரும் பார்க்கலாம்ண்ணா படத்தை.